3 கிலோ வெங்காயம் வாங்கி அதை இப்படி உரித்து காய வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வரேன். அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சாச்சு. இப்போ வந்து உப்பு போடலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 50 கிராம் மஞ்சத்தூள். சாரி, மிளகாய் குழம்புக்கு மஞ்சத்தூள் தான் ஒரு 50 கிராம். ஒரு 50 கிராம் போட்டாச்சு. உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து வச்சுக்கலாம். நாளைக்கு தான் எல்லாமே செய்யணும். கலந்துட்டு காட்டலாம். வச்சுருக்கேன். இது நைட்டு ஃபுல்லாக இதுவாக ஊற்றோம். காலையில் இதுக்கு தேவையான எல்லாமே போட்டு வெயிலில் காய வைக்கணும். காலையில் பார்க்கலாம். நைட்டு ஊற வச்சேன். எப்படி எடுத்து பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம். நான் 3 கிலோ எடுத்துக்கணும் இல்லையா. பூண்டு வந்து ஒரு 4 கிலோ எடுத்துக்கணும். ஜீரகம் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். அதுக்கு மேலேயே எடுத்துருக்கேன். கடுகு 50, வெந்தயம் 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 50, கடலைப்பருப்பு 25 கிராம், கடுகு 100, கருவேப்பிலை ஒரு கொத்து. எல்லாம் பிசைஞ்சுக்கலாம். விளக்கெண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றிடுறேன். கரெக்டாக இருக்கும். எவ்வளோ கிராம்? 1 கிராம் இருக்கும். பிசைஞ்சாச்சு. இதை வந்து நல்லா நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். உண்டை பிடிச்சி தான் காய வைக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சோம்னா நல்லா பிடிச்சி உண்டை பிடிச்சாச்சு. இது வந்து வெயிலில் காய வைக்க போகிறேன். இப்போ நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நான் பெருசு பெருசாக தான் பிடிச்சிருக்கேன். இந்த காய சின்னதாக ஆகிடும். முதல்ல ஒரு பேட்ச் போட்டேன். அப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கவே இல்லை. நான் செகண்ட் பேட்ச்சு. சரி, நான் மேலே போய் காய வச்சுட்டேன். வெயில வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. எப்படி நல்லா இந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கும். அடகம் போட்டு 5 நாள் தான் காய வச்சேன். சரியான வெயில். அதுதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.